Duties were reduced on various steel products. Exemption to steel scrap duty has been granted till 31st March 2022. Duties were raised on steel screw plastic builder, wear and prone feed. நண்பர்களே, சென்ற ஆண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் என்பதற்கான வரையறையே முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் பரந்துபட்டதாகவும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவும் அந்த வரையறை விளங்குகிறது. நமது சிறு குறு தொழில்களுடைய குறைகள் களையப்படுவதற்காகவே, புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவே இன்னும் பேருதவி தேவை என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் அதற்கென்றே சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட சாம்பியன் என்கின்ற இணையதளம் நிறுவப்பட்டு அந்த தொழில்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கென்று விரைவாக வழக்குகளை தீர்க்கும் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய எஃகு பொருட்கள் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 2022 வரை இரும்பு எஃகு ஸ்கிராப்புக்கான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு ஸ்க்ரூக்கள், பிளாஸ்டிக் கட்டிட பொருட்கள், பிரான் என்கிற வகையான மீனுக்கான உணவு இவற்றிற்கெல்லாம் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, we are equally focused on building a vibrant textile sector. In the last 7 years, the government of India has modernized the textile infrastructure. Credit access has improved and machinery modernized. In the budget of Mega Investment Textile Park scheme has been announced. 7 textile parks will come up in 3 years. Export of leather products, garments and handicrafts are being encouraged. Textile was also an integral part of the PLI scheme announced late last year. Once again, I assure the MSME sector that I and my government are with them in their efforts. India is proud of them. நண்பர்களே, நாம் வலிமையான ஜவுளித்துறையை கட்டமைப்பதிலும் கூட அதிக கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் அரசு ஜவுளித்துறையின் உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தி இருக்கிறது. கடன் வழங்குவதும் அதிகரித்து இயந்திரங்களை நவீனப்படுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மித்ரா என்று சொல்லக்கூடிய பெரிய முதலீடுகளுக்கான ஜவுளி பூங்கா திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 7 ஜவுளி பூங்காக்கள் வந்துவிடும் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். தோல் பொருட்கள், ஆடைகள், கைவினை பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி கூட பெரிய அளவிலே ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜவுளி என்பது சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட PLI திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை நான் இங்கே மீண்டும் உறுதியளிக்கின்றேன். நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன், நான் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுடன் இருக்கிறேன் என்பதை நான் இங்கே மீண்டும் உறுதியளித்து சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூலம் இந்த தேசம் பெருமைப்படுகிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். Friends, in the same way, it has been our honor to work for the small farmers of India. In the past 7 years, our efforts for the small farmers are aimed at giving them a life of prosperity and dignity. From Kisan credit cards to soil health cards, from e-NAM to an effective crop insurance scheme, we want to bring a paradigm shift in the agriculture sector. We do not want our small farmer to be dependent on anyone or feel suffocated due to middlemen. The PM Kisan scheme just completed
2 years yesterday, 11 crore farmers have gained from this scheme. For many years, the farmers of India demanded MSP rise. It was our government that had the opportunity to bring a holistic MSP rise. In the last 6 years, MSP for copra had nearly doubled. We will keep working for this associated with their sector. நண்பர்களே, அதுபோலவே இந்தியாவின் சிறிய விவசாயிகளுக்காக செயலாற்றுகிறோம் நாம் என்பதில் நாம் ரொம்ப பெருமை கொள்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் நாம் சிறு